ஒரு 20 வயசு உள்ள ஒரு இளைஞர் என்ன பண்றாருன்னா, டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. அந்த டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு எல்லாருமே கை தட்டுறாங்க, எல்லாருமே பாராட்டுறாங்க. தொடர்ச்சியா இந்த மாரி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே பாராட்டுறாங்க, எல்லாருமே கை தட்டுறாங்க. 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியான செயல்கள அவரு செய்யறாரு. அப்ப அத செய்யக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே கை தட்டல, யாருமே பாராட்டல. உடனே அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, ஒரு மன வருத்தத்துல அந்த டான்ஸ் ஆடுறதையே விட்டுட்டாரு. அவரு அதுவரைக்கும் என்ன நெனச்சுட்டு இருந்தாரு அப்டின்னா, டான்ஸ் ஆடுறது தான் நம்ம திறமை போல இருக்கு. நம்ப டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோம் அப்டின்னா, எல்லாருமே பாராட்டுறாங்களே, எல்லாருமே கை தட்டுறாங்களே அப்டின்னு நெனச்சாரு. ஆனா அந்த கைத்தட்டலும், பாராட்டும் இல்லாதபோது அந்த டான்ஸ் ஆடுறதையே அவர் விட்டுட்டாரு. அதாவது ஒரு சில பேர் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்டின்னா, நம்மளுடைய திறமை வந்து அடுத்தவங்க பாராட்டுறாங்க. அடுத்தவங்க வந்து நம்மள கை தட்டுறாங்க. அடுத்தவங்க வந்து நம்மள கிட்ட வந்து இத வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க அப்டின்னா, அதுதான் நம்மளுடைய திறமைன்னு நெனச்சிடக்கூடாது. அதாவது வந்து ஒரு தனி தீவுல இருக்கீங்க அப்டின்னா, அந்த தனி தீவுல யாருமே இல்ல. அந்த நேரத்திலயும் உங்களுக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுது. அந்த டான்ஸ் ஆடுறதால உங்களுக்கு ஒரு பலனுமே கிடையாது. அப்படிங்கிற போதும் உங்களுக்கு டான்ஸ் ஆட தோணுச்சு. உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடணும்னு விருப்பம் இருக்கு. அதுல ஒரு ஆர்வம் தொடர்ச்சியா இருக்கு அப்படின்னா, அதுதான் உங்களுடைய திறமையா இருக்கும். இததான் வெற்றியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் பலனை எதிர்பார்த்து எதுவும் நாங்கள் செஞ்சது கிடையாது. நாங்கள் எங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தும்போது, அதன் மூலியமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலியமாக நாங்க வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.